ஹாய் ஹலோ. ஆர்எஸ் அகர்வால் வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் புக்ஸ்ல இருந்து டாபிக் வைஸ் வந்து சம்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சாப்டர் 2ல இருக்கிற வகை 3 ஒத்த ஜோடிகளை தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கறது வந்து பார்க்க போறோம். இதோட வந்து சாப்டர் 2 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஆல்ரெடி நம்ம வந்து சாப்டர் 1ல இருக்கிற தொடரை முடிவு செய்தல் இருக்கிற வகை 1 வகை 2 வகை 3 4 சமீபத்திய கேள்விகளுடன் பதில்களுடன் முடிச்சிட்டோம். ஒப்புமை திறன்ல இருக்கிற வகை 1 வகை 2 வந்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு வகை 3 வந்து முடிச்சிட்டோம்னா சாப்டர் 2 வந்து முடிஞ்சிருது. ஓகே, சம்ஸ் பார்க்கலாம் பாருங்க. குறிப்புகள்: கீழே உள்ள கேள்விகளில் 2 வார்த்தைகளுக்குள் ஒரு ஒற்றுமை இருக்கும். அதன் கீழ் 4 மாற்றுகள் கொடுக்கப்பட்டு இருக்கும். கேள்வியில் உள்ள வார்த்தைகளில் உள்ள ஒற்றுமையை போல் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளுள் எது கொண்டிருக்கிறது என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி பாருங்க, மரம், கிளைகள் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நதி, துணை நதிகள் தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். மரம், கிளைகள், நதி, துணை நதிகள் தான் கரெக்ட். இது என்ன மாதிரி பேட்டர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரத்துல இருக்கிற ஒரு பிரிவு, மரம் இருக்குன்னா அந்த மரத்துல இருக்கிற ஒரு பிரிவு தான் வந்து கிளைன்னு சொல்லி சொல்றோம். மரத்துல இருக்கிற ஒரு பிரிவு தான் வந்து கிளைகள். அதே மாதிரி நதி ஓடுதுன்னா நதியில ஒரு பிரிவு தான் வந்து துணை நதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப அந்த பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கு. மரம், கிளைகள், நதி, துணை நதிகள். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம். ரெண்டாவது பாருங்க, ஹைம் வாழ்த்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா டிர்ச் வருத்தம் தான் வந்து கரெக்டா. ஆப்ஷன் ஏ டிர்ச் வருத்தம். ஹைம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மத சார்ந்த நிகழ்ச்சியில பாடப்படுற ஒரு வாழ்த்து பாடல்னு சொல்றாங்க. இது என்னது? வாழ்த்து பாடல் சொல்றாங்க. அதே மாதிரி டிர்ச் அப்படிங்கிறது வந்து வருத்தமான நிகழ்வுல வந்து பாடப்படுறதா வந்து டிர்ச் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால ஆப்ஷன் ஏ இது வந்து ஒரு பாடல் தான். ஆப்போசிட்ல வந்திருக்கு. இது வாழ்த்து பாடல், இது வந்து வருத்தத்துல இருக்கும்போது பாடுற பாடல். மூணாவது பாருங்க, சமையலறை, படுக்கையறை. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாவரவியல் விலங்கியல் தான் வந்து கரெக்ட். இது என்ன மாதிரி பேட்டர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா படுக்கையறை அதுக்கப்புறம் சமையலறை ரெண்டுமே வந்து வீட்டுல வந்து ஒரு பகுதி, ரெண்டுமே வந்து வீட்டுல இருக்கிற ஒரு பகுதி. அதே மாதிரி தாவரவியல் விலங்கியல் ரெண்டுமே உயிரியல்ல இருக்கிற ஒரு பகுதின்னு சொல்றாங்க. உயிரியல்ல இருக்கிற ஒரு பகுதி, அதனால தாவரவியல் விலங்கியல் வந்து ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நாலாவது உணவு, பசி. அதே மாதிரி என்னன்னு சொல்லி அடுத்து இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஓய்வு, சோர்வு தான் வந்து கரெக்ட். உணவு, பசி எப்படின்னு பாத்தீங்கன்னா பசி இருக்கிற மனுஷனுக்கு என்ன தேவை? உணவு வந்து தேவை. அதே மாதிரி சோர்வு இருக்கிற மனுஷனுக்கு என்ன தேவை? ஓய்வு வந்து தேவை. அப்ப ஆப்ஷன் சி ஓய்வு, சோர்வு தான் வந்து கரெக்ட். அஞ்சாவது பாருங்க, மருத்துவமனை, மருத்துவமனை, மருத்துவர். அப்ப இது வந்து என்ன மாதிரி பேட்டர்ன்ல போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம் ஆசிரியர் தான் வந்து கரெக்டா. ஆப்ஷன் பி பள்ளிக்கூடம் ஆசிரியர். இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மருத்துவர் வந்து எங்க வேலை பார்ப்பாரு? மருத்துவமனையில வந்து வேலை பார்ப்பாங்க. அதே மாதிரி ஆசிரியர் எங்க வேலை பார்ப்பாங்க? பள்ளிக்கூடத்துல வந்து வேலை பார்ப்பாங்க. அப்ப ஆன்சர் பி பள்ளிக்கூடம் ஆசிரியர் தான் வந்து கரெக்ட். கல்லூரி மாணவன் வராது, வழக்கறிஞர் நீதிமன்றம் வந்து வராது, ராணுவம் வீரன் வந்து வராது. ஆறாவது பாருங்க, பிலிஸ்டர் தோல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இது கரெக்டான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா கண், கண்ணாடி, கண். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். இது எந்த பேட்டர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலிஸ்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு தோல்ல ஏற்படுற ஒரு தொற்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்னது? ஒரு தொற்று, தொற்று நோய் இது. அதே மாதிரி கண்கட்டி எதுல ஏற்படும்னா கண்ணுல ஏற்படும். அதனால ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். புண், கால், விரல், பந்து, பிக்சர், காயம், கை இதெல்லாம் வந்து வராது. இப்ப கண்கட்டி, கண் தான் வந்து கரெக்ட். ஏழாவது அயோடின், காய்டர். அப்ப அதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்சுலின் நீரிழிவு நோய் தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் ஏ இன்சுலின் நீரிழிவு நோய் தான் வந்து கரெக்ட். இது எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதலாவது இருக்குது இல்லையா, அதோட குறைபாட்டால ஏற்படுற நோய் தான் ரெண்டாவது. அதாவது அயடினோட குறைபாடு இருந்துச்சுன்னா அப்ப என்ன வரும்னா காய்டர் அப்படிங்கிற நோய் வரும். இன்சுலின் அப்படிங்கிற குறைவா இருக்கிற மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? நீரிழிவு நோய் வரும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர்.
8வது பாருங்க, மாலுமி கடற்கொள்ளையன் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப 8வது கரெக்டான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா செடி பூஞ்சை தான் வந்து கரெக்ட். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே பிரிவை சேர்ந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் உள்ளது பயன்படும், 2வது உள்ளது வந்து தீங்கு விளைவிக்கும் சொல்லி சொல்றாங்க. மாலுமி கடற்கொள்ளையர் 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒரே பிரிவை சேர்ந்தாங்க. அதாவது ஒரே மாதிரி கடல்ல வந்து பயணம் செய்யறவங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து நன்மைக்கு, 2வது உள்ளது வந்து கெடுதலுக்கு. அப்படி பாத்தீங்கன்னா செடியும் பூஞ்சை ரெண்டுமே வந்து நிலத்துலதான் விளையுது. செடி வந்து நன்மை செய்யும், பூஞ்சை வந்து கெடுதல் பண்ணும். அதனால ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். சிங்கம் ஆட்டுக்குட்டி வராது, காவலர் கொள்ளைன்னு சொல்லி வராது, இதெல்லாம் வந்து வராது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நேர்மையான உண்மையான ரெண்டுமே பாத்தீங்கன்னா சேம் மீனிங்கா தான் இருக்கு. இப்போ பாருங்க, மிரட்சி மருட்சி ஆப்ஷன் ஏதான் வந்து கரெக்டான ஆன்சர். பாருங்க, காற்று சூறாவளி வராது, ஒரே மீனிங் இல்ல. கடல் தண்ணீர் வராது, பயம் அச்சுறுத்தல் வராது. மிரட்சி மருட்சி ஆப்ஷன் ஏதான் வந்து கரெக்டான ஆன்சர், சேம் மீனிங் இது. 10வது பாருங்க, சுண்ணாம்பு கல் கரும்பலகைன்னு கொடுத்திருப்பாங்க. இப்ப இது எப்படி எப்படின்னு பாத்தீங்கன்னா கரும்பலகை எழுதுறதுக்கு என்ன தேவை, சுண்ணாம்பு கல் அதாவது சாக்பீஸ் வந்து தேவை. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து மை வந்து தேவை, தாள் வந்து தேவை. எதுக்கு, மைய வச்சு தாள்ல வந்து எழுதுறதுக்கு வந்து தேவை. இப்போ மை வந்து தாள்ல வந்து எழுதுறதுக்கு தேவை. அப்படி ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, 11வது பல் மெல்லுதல். அப்ப இதுக்கு ஆப்போசிட், இதுக்கான கரெக்டான மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா மனம் யோசித்தல் தான் வந்து கரெக்ட். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பல்லால நம்ம பல்ல வச்சு என்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெல்லுதல், அதோட இயக்கம். பல்லோட இயக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா மெல்லுதல். மனதோட இயக்கம், மனசால நம்ம என்ன பண்ணுவோம், யோசிப்போம் இல்லையா, அதனால மனம் யோசித்தல் தான் வந்து கரெக்ட். அதை எதையாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருக்குது, அதுதான். ஸ்வெட்டர் சூடு, கண்கள் படப்படுத்தல், உணவு ருசி எல்லாம் வந்து வராது. அதாவது ஃபர்ஸ்ட் உள்ளது முதலாவதோட இயக்கம் தான் 2வதுன்னு சொல்லியிருக்காங்க. முதலாவது பல்லோட இயக்கம் மெல்லுதல், மனதோட இயக்கம் யோசித்தல். 12வது பாருங்க, ஆசிரியர் நாளிதழ். இப்ப இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா நூல் ஆசிரியர் புதினம் தான் வந்து கரெக்ட். இது எப்படின்னு பாத்தோம்னா 2வதின் எல்லா கட்டுரைகளையும் தொகுத்து எழுதுவது முதலாவது அப்படின்னு இருக்காங்க. இப்ப நாளிதழ் பாத்தீங்கன்னா நாளிதழ்ல இருக்கிற எல்லா கட்டுரையும் தொகுத்து எழுதுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர். அதே மாதிரி புதினத்துல இருக்கிற எல்லாத்தையும் தொகுத்து வழங்குவது யாருன்னு பாத்தீங்கன்னா நூல் ஆசிரியர். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். பொற்கொள்ளன் உலை வராது, இதழ் பத்திரிகையாளர், மேஜை தச்சர் எல்லாம் வராது. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 13வது சம், புறா அமைதி அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு சின்னத்தை பேஸ் பண்ணி வருது. புறா வந்து ஒரு அமைதிக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி முத்து பாத்தீங்கன்னா தூய்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முத்துனாலே தூய்மையா இருக்கும் அப்படிங்காங்க. கத்தி நறுக்குதல் வராது, காகம் துப்புரவு, அமைதி புயல் இதெல்லாம் வந்து வராது. புறான்னா நம்ம என்ன மாதிரி சிம்பிள் வந்து யோசிப்போம்னா அமைதி சிம்பிள் சின்னம் தான் வந்து யோசிப்போம். அதே மாதிரி முத்து அப்படின்னா வந்து தூய்மைக்கு எடுத்துக்காட்டு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, 14வது கூழ் காகிதம். இது கரெக்டான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா நூல் துணி. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2வது உருவாக்குறதுக்கு முதலாவது பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காகிதம் உருவாக்குறதுக்கு என்ன பயன்படுது, கூழ் வச்சுதான் வந்து காகிதம் வந்து தயாரிப்பாங்க. அதனால காகிதம் உருவாக்குறதுக்கு கூழ் பயன்படுகிறது. அதே மாதிரி துணி உருவாக்குவதற்கு என்ன பயன்படுகிறது, நூல் வந்து பயன்படுகிறது. அதனால ஆப்ஷன் டி நூல் துணி தான் வந்து கரெக்ட். கயறு ஜன்னல் வந்து வராது, நூல் ஊசி, ரேயான் செல்லுலஸ் இதெல்லாம் வந்து வராது. நெக்ஸ்ட் சம் பாருங்க, கடைசி சம், நாள்காட்டி தேதி. அப்ப இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அகராதி வார்த்தை தான் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். இது எப்படின்னா நாள்காட்டியில வந்து பாத்தீங்கன்னா தேதிகள் வந்து ஒரே மாதிரி சீரா வந்து கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி அகராதியில வார்த்தைகள் வந்து சீரா வந்து அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நாட்காட்டில பாத்தீங்கன்னா 1 2 3 சொல்லிட்டு வரிசையா ஒரே சீரா வந்து இருக்கும். அதே மாதிரி அகராதியில பாத்தீங்கன்னா ஏபிசிடி வரிசையில இருக்கும். அப்படி தமிழ்ல பாத்தீங்கன்னா ஆனாவனா அந்த வரிசையில, அதுக்கப்புறம் காச்சா வரிசையில அந்த மாதிரி வந்து இருக்கும் இல்லையா, அததான் வந்து சொல்றாங்க. ரெண்டுமே வந்து ஒரே சீரா அந்த வருஷப்படி வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால ஆப்ஷன் சி அகராதி வார்த்தைகள் தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி, இப்ப பாத்தீங்கன்னா RS அகர்வால் புக்ல இருக்கிற சாப்டர் 1 வந்து முடிச்சிட்டோம். அதே மாதிரி சாப்டர் 2 வந்து முடிச்சிட்டோம். நாளைக்கு சாப்டர் 3ல இருக்கிற டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.